சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவும் மீனாவும் கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால் எவ்வளோ காசு ஒரு மாதத்தில் சேர்த்த முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமாக கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாலி செயின் ஒன்று வித்தரலாம், இதில் விற்றா ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொன்ன உடனே முத்து இருந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. என்ன நீ தாலி செயினை விற்கலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், வித்தரலாம், இது இருந்து என்ன பண்ண முடியும்? நம்மளை மாதிரி ஏழைங்க வாங்குறதும் விற்கிறதுக்கும் தானே இந்த மாதிரி நகையெல்லாம் நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்த மாதிரி கூடிய சீக்கிரமாக வேறு செயின் எனக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஆனால் மாமா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையாக நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிறது சரியாக இருக்குமா? வேண்டாம் இல்லை, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை நம்ம வித்தரலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முத்து அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பாட்டி நமக்காக கொஞ்சம் நகை கொடுத்தாங்கல்ல, அதையும் நம்ம வித்தரலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பரம்பரை நகைன்னு சொல்லி பாட்டி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்மளால விற்க முடியும்? அதெல்லாம் விற்க வேண்டாம், சரி பேசாமல் அடமானம் வச்சிடலாமே. அடமானம் வச்சா சீக்கிரமாக நம்மளால எப்போ முடியுமோ அப்போ மீட்டு எடுத்துக்கலாம். உழைப்பு மட்டும் இருந்தால் நம்மளால எதுவும் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு அடமானம் வச்சா ஒரு 4 லட்சம், ஒரு 4.5 லட்சத்துக்கு வரும். மீதி 50,000 வேணுமேங்க. நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே இந்த கடன் மொத்தத்தையும் அடைச்சிடணும். இங்கே பாருங்க, நம்ம கணக்கு போட்டே கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே 9 லட்சத்துக்கு மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தாங்க பணம் இருக்கு. அதை எப்படியாவது நம்ம 3 மாதத்துக்குள்ள அந்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிஞ்ச உடனே நம்ம முத்து காரை தொடச்சிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக சவாரிக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனை இருந்துட்டு நிறைய பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு மாலை கட்டுறதுக்காகவும், அதே மாதிரி சங்கத்தை மூலயமா ஏதாவது பூவெல்லாம் மீந்தாக்க அந்த பூவை வச்சு ஊதுவத்தி தயாரித்து பூவோடு சேர்த்து ஊதுவத்தியும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம சங்கத்து மூலயமா சில மண்டபம் டெக்கரேஷன் எல்லாம் ஆர்டர் வாங்கி அந்த டெக்கரேஷனில் சங்கத்துக்கு பாதியும் நமக்கு பாதியும் செய்கிறவங்களுக்கு கொஞ்சமும் நம்ம பிரித்து கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி மீனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு இவ்வளோ நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ யோசனை வருதுங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம முன்னாடியே போட்டிருந்தா மேலே இன்னொரு ரூம் கட்டியிருக்கலாமே. அதுக்கான நேரம் வரும்போது தானே நம்மளால் ஒவ்வொன்றுத்தையும் களத்தில் இறங்கி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக உழைக்கிறதுக்காக போகிறாங்க. மீனை ஒரு பக்கம் நிமிஷம் கூட யோசிக்காம, ஒரு செகண்ட் கூட நிற்காம பூவை எடுத்துக்கிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த சைடு முத்துவும் சவாரிக்காக பசி எடுக்குது, அதை கூட சாப்பிடாம எங்கே கடையில் வாங்கி சாப்பிட்டா பணம் வேஸ்ட்டாக போயிடுமோ, பணம் கரைஞ்சிருமோ, திரும்ப இதை எப்படி ஓட்டி சம்பாதிக்கிறது? அதனால் இப்போல்லாம் இது வேண்டாம், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு வடை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு மீனாவோட சங்கத்தில் மீட்டிங் போயிட்டுருக்கு. உங்ககிட்ட தான் மீனா உழைக்கிறத பற்றி கிளாஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்க உன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக கண்டிப்பாக இதில் நீ வெற்றி அடைவ அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டி தள்ளுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நினச்ச மாதிரி உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி தான் இந்த ஆர்டரை நாங்கள் அனுப்பி விட்டோங்க. அவங்களும் ஆர்டருக்கு ஓகே சொல்லிட்டு நம்ம சங்கத்துக்கிட்டேயே இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பூ கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக முடிச்சு நல்ல பேரோட வந்துடணும். பணத்தை ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். சங்கத்துக்கு வர பணத்தை நீ எடுத்துக்கோமா? இல்லைங்க, இது நம்ம எல்லாரோட சேர்ந்த உழைப்பு, எல்லாருக்கும் தான் சொந்தம், எனக்கு மட்டும் கிடையாது, குடும்ப சூழ்நிலை தான். அதுக்காக எல்லா பணத்தையும் நான் எடுத்துக்கிறது சரியில்லாத ஒரு விஷயம். அதில் உங்களோட உழைப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி மீனை சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட நல்ல மனசுக்கு தாமா நீ சங்கத்து தலைவியே இருந்திருக்க. இதே அந்த சிந்தாமணி இருந்திருந்தா பூ கட்டுற கூலியை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் எல்லா பணத்தையும் அதுவே எடுத்திருந்திருக்கோம். அது தலைவி போனதாகவே இருக்கு.
இருக்கட்டும், இதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஆனால் இப்போ மொத்த பேரும் ஒரு வாரத்துக்கு தூக்கம் தண்ணி இல்லாமல் நம்ம உழைக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, என்னம்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம இப்படி தானே உட்காந்து ஆகணும், இன்னும் நீங்கள் அதை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல வாங்கம்மா பிரியாணியே சாப்பிட்லாம், நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீடு எங்கடா நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு நான் அவ்வளோ பயத்தில் இருக்கேன், உனக்கு பிரியாணி கேட்குதா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.